குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ காமர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேயா? அதாவது போன வீடியோஸில் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? அந்த அட்வான்டேஜஸில் வந்து இதுவரை ஒரு 7 அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ 8th அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அதான் பார்க்க போகிறோம். ஓகேயா? Economic development. Joint stock company systems has been responsible for the rapid growth of industries and trade in many countries. Since joint stock company have large financial resources, they are able to undertake large scale productions, satisfy the needs of more number of consumers, create large scale employment opportunities, promote balanced regional development and contribute substantially to the government by way of taxes. அதாவது ஒரு கண்ட்ரியினுடைய எக்கனாமிக்கல் க்ரோத்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, அதாவது பெரிய அளவில் அந்த நிறுவனங்கள் அந்த இதுக்கு வந்து துணை புரிகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் அதனுடன் செயல்படுவதால் இதனுடைய லார்ஜ் சைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இதனால் செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் பெரிய லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இது உருவாக்கி கொடுக்கும். மேலும் கன்சியூமர்ஸினுடைய அந்த டிமாண்ட்ஸ் தேவைகள் இல்லையா அதை வந்து பூர்த்தி செய்தல். ஏன்னா இதனுடைய இந்த நிறுவனத்தினுடைய அளவு வந்து பெருசு, அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் இருக்கும், நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் கன்சியூமர்ஸுடைய டிமாண்ட்ஸை வந்து இது பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து எக்கனாமிக்கலில் வந்து இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏற்றத்தாழ்கள், அந்த மாதிரி உள்ள ஒரு சீரேடான அந்த சீர்கேடுகள்லாம் வந்து வராத அளவுக்கு செயல்படுகிறது. மேலும் கவர்மெண்ட்டுக்கு இந்த வரி வருவாய்ன்னு சொன்னால் டேக்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கையில் அரசுக்கு வரி கட்டுற மாதிரி அந்த வரி வருவாய் அப்படிங்கிறப்போ அந்த அரசுக்கு ஒரு பெனிஃபிட்டானது, ஒரு இன்கம் வர்றதுக்கெல்லாம் வழி இருக்குது. அதான் அப்போ எக்கனாமிக்கல் குரோத், வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு, அதான் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி என்பது துணை புரிகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? த ஃபாலோவிங் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லுது. அதாவது வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இந்த கம்பெனியுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி அண்டு டிஃபிகல்ட் டு ஃபார்ம். அதாவது காஸ்ட்லி அண்டு டிஃபிகல்ட் டு ஃபார்ம் அப்படின்னா அதிக செலவுகளும் கடுமையான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மஸ்ட் பி அப்சர்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. டு அப்சர்வ் தீஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரமோட்ஸ் ஹவ் டு ஸ்பெண்ட் மச் டைம் அண்டு மணி. கம்பெனியுடைய தோற்றுவிப்பாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை ஆரம்பிக்கிறவங்க, அவங்க வந்து மிக கடுமையான அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த முறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் வந்து பின்பற்றி இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை என்ன செய்யணும், தொடங்க வேணும். ஓகே, நிறைய இருக்குது. மெமோரண்டம் சப்மிட் பண்ணணும், ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன் சப்மிட் பண்ணணும், ப்ராஸ்பெக்ட்ஸ் இஷ்யூ பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் பண்ணி முடித்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான செயல். மேலும் வந்து இதனுடைய தோற்றுவிப்பாளர்கள் அப்படின்னு இருக்கவங்க வந்து இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு அதிக டைம் எடுக்கும், அதிக நாட்கள் ஆகும். அதே சமயத்தில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேணும், முதலீடு செய்ய வேண்டியுள்ளது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஃபார் டிஸ்ஹானஸ்டி அண்டு ஸ்க்ரூப்லஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து நேர்மையற்ற ஒரு மேலாண்மை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸ்கோப் ஆஃப் த டிஸ்ஹானஸ்டி, அதை நேர்மையற்ற அண்டு அன்ஸ்கிரிப்லஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்ப்போம். த டைரக்டர்ஸ் மேனேஜ் த கம்பெனி வித் த ஹெல்ப் ஆஃப் பெய்டு ஆஃபீஸர்ஸ். இஃப் த directors are dishonest, they may make personal gain at the expense of the company. They may misuse their power and position. ஒரு நேர்மையற்ற ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி இருக்குல்லையா, அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க வந்து அந்த இயக்குநர்கள் தான் வந்து அந்த அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த அலுவலகத்தில் இருப்பாங்களா, அவங்களுடைய துணை கொண்டு இது நடத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சில டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மனசாட்சியற்ற முறையில் தனிப்பட்ட அவங்களுக்குன்னு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து செயல்படுவார்கள். ஓகேயா? அப்போ வந்து அங்கே இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நேர்மையற்ற செயலாக அங்கே மாறுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் அவர்களது அந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் அந்த கம்பெனியோடைய அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கும்.
அவங்க அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மேனேஜ்மெண்ட் ஒலிக்ரசி அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டு மேலாண்மை திறன் இருக்குது பார்த்திங்களா, அது யாராவது ஒரு சிலர் கையில் போய் அது இருந்துக்கணும் அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக தான் சொல்லப்படுகிறது. ஃபியூ ரிச் பர்சன்ஸ் மே செக்யூர் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. thus the management of a joint stock company might become the oligarchy in character. Oligarchy means a small group of people having control. அதான் அந்த ஒலிகரசிங்கிற வேர்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மால் சின்ன ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து ஃபுல் கம்பெனியை என்ன செய்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது. அதான் வந்து இந்த ஒலிகரசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கம்பெனியில் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் சேர்ந்து பெரிய அதிக அளவில் ஷேர்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதிக அளவில் ஃபைனான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியுடைய கண்ட்ரோலை தன்னிடம் வைத்துக்கொண்டு ஒரு சில தவறான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியுடைய மேலாண்மை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சில கையில் போய் சிக்குண்டு கிடைக்கின்றது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி. ஓகேயா, பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஊக வாணிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் எ ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் மே கார்னர் த ஷேர்ஸ் டு கெயின் கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனி. அப்போ அதான் ஸ்பெக்குலேஷன்னா நான் சொன்னேன் ஊக வாணிகம் அப்படிங்கிறது. சில பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, ஷேர்ஸை வந்து சிலர் வந்து தவறாக அதிக லாபம் பற்றி என்ன செய்வாங்க, லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் அந்த ஷேர்களை வந்து இந்த ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடுத்துவாங்க, ஸ்பெக்குலேஷன் முறையில் ஈடுபடுகிறார்கள். ஸ்பெக்குலேஷன்னா விலை குறையில் ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ப்ராடக்டினுடைய சர்க்குலேஷன் கம்மியாகையில் அந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகையில் நல்ல ரேட்டுக்கு வரையில் அப்போ இந்த ப்ராடக்டை இவங்க விற்பாங்க. அப்போ இவங்களுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஊக வாணிகம், இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வந்து என்ன செய்கிறது வந்து இந்த சில அவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கையில் அது வந்து அந்த ஊக வாணிகம் அப்படிங்கிறதுனால லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த தவறுதலாக அந்த மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஷேர் தன்னிடம் வச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த ஸ்பெக்குலேஷன் முறையில் சில பிஸ்னஸ்மேன் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி பதுக்கி வச்சுட்டு ஷேரோட ரேட் ரைஸ் ஆகையில் என்ன செய்கிறது, இந்த ஷேரை சேல்ஸ் பண்ணுறது. அதுதான் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்தவரை அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படுகிறது. பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த விருப்பமின்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதில் வந்து என்ன ஆகும், அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் மெம்பர் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கம்பெனி டு நாட் ஹாவ் இன்சென்டிவ்ஸ் டு ஒர்க் ஹார்ட். தே ஆர் நாட் யூஸ்வலி இன்க்ளைன்ட் டு டேக் ரிஸ்க். தே லாக் இனிஷியேட்டிவ். இந்த கம்பெனியுடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அலுவலர்கள், அவங்க வந்து தன்னுடைய எஃபர்ட்டை முழுமையாக இந்த உழைப்பை வந்து செய்ய விரும்புவதில்லை. ஓகேயா, மேலும் அவங்க வந்து அந்த ரிஸ்க் ஏற்படவும் அந்த ரிஸ்க் அதில் ஏற்படுகின்ற அந்த இடர்பாடுகள் ரிஸ்க் இருக்குல்லையே, அதை ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேலும் அவர்கள் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு உண்மையாக ஒரு அக்கறை காட்டுவது இல்லை. இது ஒரு பெரிய டிராபேக். அதுதான் அந்த நிறுவனத்தினுடைய அந்த அலுவலர்கள் அப்படி இருக்காங்களா, அவங்களுடைய இந்த விருப்பமின்மை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாததுனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் குட்ஸ் லேபர் ரிலேஷன்ஸ். அதாவது வந்து அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான இந்த உறவின்மை இருக்காது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள ஒர்க்கர்ஸ்குள்ளே இருக்காது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படுகிறது. இன் ஷோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் பர்சனல் சூப்பர்விஷன்ஸ் இஸ் பாசிபிள், பட் இன் கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் தேர் லேக் ஆஃப் personal contract between owners and workers. As a result, there is scope for more industrial disputes in company form of organization. கம்பெனியுடைய அந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்திறமை இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கு இடையே நேரடியான தொடர்பு இருப்பதில்லை. ஓகே, அது ஒரு பெரிய டிராபேக். அதாவது வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பணியாளர்கள் இருக்காங்களே ஒர்க்கர்ஸ், அவங்களுக்குள்ளே என்ன இருக்காது, நேரடியாக அவங்களுடைய கான்டாக்ட் இருக்காது. மேலும் வந்து அதனுடைய அந்த ஃபுல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து யார் நடத்துகிறா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்
ஓகேயா. அவங்களால இந்த ஃபுல்லாக அந்த கம்பெனி நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் இடையே கூட முரண்பாடுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹை டாக்ஸேஷன்ஸ், அதாவது வந்து அந்த வரி அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ்க்கான வரி என்பது அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஹவ் டு பே டேக்ஸ் அட் ஹையர் ரேட்ஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது வந்து மற்ற ஆர்கனைசேஷன்ஸில் பார்க்கும் பொழுது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு அவங்களுக்கு டேக்ஸ் விதிக்கப்படுகிறது. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதான் வந்து கம்பெனி, அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனியினுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. அதில் பார்த்திங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியினுடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகேயா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் கம்பெனிஸ் are established by the king or queen of a country. Powers and the privileges of chartered company are specified in the charter. Power in a cancel the charter is visited with the king or queen. Examples: East India Companies, Bank of England, Hudson's Bay Company. The Company Act does not apply to them. Such companies cannot be started in India. சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னா இந்த பட்டய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. அதான் வந்து சார்ட்டர்ட் கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஒரு கண்ட்ரியினுடைய கவர்மெண்ட்டால் அரசாலவோ அல்லது அதனால் வழங்கப்பட்ட அந்த சாசனங்கள் இருக்கு இல்லையா, அந்த இது சாசனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் விளைவாக இந்த உருவாக்கப்படும் இந்த கம்பெனி ஆக்ட் கம்பெனியுடைய பட்டயம் அல்லது சாசன நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதால் உருவாக்கப்படுகிற ஒரு நாட்டினுடைய அரசாலையோ அல்லது அரசிடம் வழங்கப்பட்ட சாசனத்தின் விளைவாக உருவாக்கப்படுகின்ற இந்த கம்பெனிகளுக்கு வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, சாசன நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் வந்து வழங்கப்பட்ட அந்த சாசனத்தில் கூறியுள்ள ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ஸ் படி தான் இவை வந்து செயல்பட வேண்டும், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இது வந்து இந்த நிறுவனத்தின் வகைகளில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது பட்டய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது இது நாட்டினுடைய அரசாலோ அல்லது அரசிடமோ வழங்கப்பட்ட அந்த சாசனங்கள் இருக்கும். ஓகே. அதான் வந்து பட்டயங்கள். அந்த பட்டயங்களின் விளைவாக உருவாக்கப்படுகின்றது தான் இந்த என்னது பட்டய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. மேலும் வந்து இங்கே வழங்கப்பட்டுள்ள இந்த சாசனத்தில் கூறியுள்ள ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அவைப்படி தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி செயல்படும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய இந்த நிறுவனம் ஸ்டாண்டர்ட் ஷார்ட் வங்கி பேங்க்கு, அப்புறம் வந்து இங்கிலாந்து பேங்க்கு மற்றும் வந்து ஹைட்சன்ஸ் பே அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் போன்றவை எல்லாம் இந்த லீகலான இந்த கம்பெனி ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ட் படி இந்த நிறுவனத்திற்கு அந்த ஆக்டுங்கிறது இந்த நிறுவனத்திற்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வங்கிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தோற்றுவிக்க இயலாத ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிறுவனங்கள் அப்படிங்கிறது அந்த கொடுக்கக்கூடிய அந்த சாசனம் இருக்கு இல்லையா, அந்த சாசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிமுறைகளின்படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்க்ஸ் மற்றும் இங்கிலாந்து பேங்க் மற்றும் வந்து ஹைட்சன்ஸ் அந்த இன்ஸ்டியூஷன் போன்றவையெல்லாம் அந்த லீகல் அந்த கம்பெனி ஆக்ட் படி அந்த நிறுவனத்திற்கு பொருந்தாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தோற்றுவிக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் இந்தியா நிறுவனம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி அண்ட் இங்கிலாந்து பேங்க்கு மற்றும் வந்து இந்த ஹைட்சன்ஸ் நிறுவனம் போன்றவெல்லாம் வந்து இந்த நிறுவன சட்டம் இந்த நிறுவனத்திற்கு பொருந்தாது, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் நிறுவனத்திற்கு இதெல்லாம் பொருந்தாதுங்கிறாங்க. மேலும் இந்த பேங்க்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து தோற்றுவிக்க இயலாத ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ.